ஓம் நம சிவாய. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளை வரக்கூடிய வருடத்தில் ஒரு 3 அமாவாசை வரும். அந்த 3 அமாவாசையில் அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாகாளி அமாவாசை என்பது ஒரு சிறப்பான அமாவாசை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுன்றது, அப்புறம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு ஒரு சிறப்பான இது. இப்போ இந்த 2 அமாவாசையிலையும் பித்ருக்களுக்கு நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்திருந்தால் இந்த அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு இந்த பித்ரு தோஷத்தை நீக்கி உங்களை வாழ்வாங்க வாழ வைக்கும். ஸோ பித்ரு தோஷம் அப்படின்றது எதுவும் கிடையாது, இருக்குது. நம்ம பித்ருக்கள், நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு எப்பயுமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்கள ஆசி நம்மளுக்கு என்றைக்குமே இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பது, அந்த கடமையை நம்ம முறையாக வழிபாடு பண்ணுறது தான் அந்த பித்ரு அப்படின்னு சொல்கிறது. முறையான வழிபாடு, அந்த வழிபாடு தான். அந்த வழிபாடு செஞ்சால் அவங்களோட ஆன்மா நம்ம சந்தோஷமாக நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளோட பிள்ளை குட்டிகளுக்கு ஆசி வழங்கி நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களோட ஆன்மா இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட சந்தோஷம் சாந்தி அடைஞ்சு நிலையாக போயிடும். அதுக்கு தான் இந்த பித்ரு வழிபாடுன்னு சொல்கிறது. சரிங்களா? மற்றபடி பித்ரு தோஷம் இதெல்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இறந்ததுக்கப்புறமா அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும்னா நம்மளோட முன்னோர்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. அந்த வகையில் நாளைய வழிபாடு சிறப்பாக இருக்கும், பண்ணிக்கங்க. ஸோ நீர்நிலைகளில், குளம், கோயில்கள், நீர்நிலைகளுக்கு கொடுத்து சென்று உங்களால் என்ன இழக்க முடியுமோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டிலே படையல் போடுறவங்க இது பண்ணுங்கள். இன்றைய இரவு 1 மணிக்கு மேலே ஆரம்பித்து நாளை அதிகாலை, திங்கட்கிழமை அதிகாலை 1:48 வரைக்கும் இந்த அமாவாசை காலம் இருக்குது. காலையில் ராகு காலம், யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர்த்து காலையில் நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் பித்ருக்களுக்கு உங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் பண்ணிவிட்டு சாதமும் இதுவும் இதை படைச்சி இளநீர் வச்சு நீங்கள் கும்பிட்டு வேண்டிட்டு அதுக்குண்டான இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் முதல்ல பித்ரு வழிபாடு அதை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பித்ரு அந்த இதை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும். அது ஒரு சிறப்பு. சரிங்களா? இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மாலை வேளைகளில் உங்களோட நீங்கள் தெய்வ வழிபாட்டை ஈடுபடணும். தெய்வ வழிபாடு தெய்வங்கள் எல்லாமே நம்ம தெய்வங்களோட குழந்தைகள் தான். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன வசதி, நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு வேண்டி வணங்கினாவே தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு பரிபூர்ண ஆசி வழங்கும். இதை வச்சு தான் வேணும், அதை வச்சு தான் வேணும், என்னால் பண்ணணும், அதை பண்ண முடியல, இதை பண்ணல, வசதி இல்லை, இதெல்லாம் எதை நினைக்க வேணாம். இதெல்லாம் தெய்வங்கள் பார்க்காது. நம்ம புள்ள நம்மளுக்கு என்ன வச்சு இதை வழிபாடு பண்ணுறானோ அதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு தான் இது பண்ணோம். அதனால் இந்த மாதிரி இந்த வழிபாடை பண்ணிடுங்க. ஸோ பித்ருக்களுக்கு அது மாதிரி தகுந்த எந்த நேரம்ன்றது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது போய்ட்டு இந்த அமாவாசை என்பது அதான் அந்த வருடத்தில் 3 தடவை வர அமாவாசையில் இந்த ஒரு அமாவாசையும் சிறந்ததாக இருக்கும். உங்களோட இஷ்ட தெய்வம் இதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம். இந்த குலதெய்வ கோயிலுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை குலதெய்வ எல்லைக்கோ போய் வேண்டிட்டு வர்றது ஒரு மிக மிக சிறப்பு. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி சூழல் நிலவும், இல்வாழ்க்கை இருக்க பிரச்சனைகள் சீரும். சரிங்களா? இந்த குலதெய்வம் கோயிலுக்கு மறவாமல் போயிட்டு வந்துடுங்க. ஸோ அது ஒரு இதில் இன்னொரு விஷயம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ நம்மளுக்கு நம்ம வருடம் அந்த பித்ரு இது பண்ணலன்னா நம்ம பித்ருவசம் படுத்துறோம், பித்ரு சாப்பம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான விளக்கம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது பித்ரு சாப்பம் பித்ருக்குதுன்றதே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். காரணம் என்னென்னா, பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம முன்னோர்களை தான் எடுத்து கூறுவாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கூட வாழ்ந்து இருந்தவங்க.